जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय राधा गोपाल जी करुणम, जय नित्यानंद, जय श्री चैतन्य महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्रीला प्रभाதி महाराज करुणम, என் குருநாத் கருணம். தொடர்ந்து நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து பக்கத்துக்கும் மடியனுடைய பணிவான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வணக்கம்மா. வணக்கம். புதுசாக வந்துருக்கீங்களா? ப்ரோ நீங்கள் கூட்டிங்க ப்ரோ? நான் எப்போ வரவங்க கோயிலுக்கு பாகவதம் நீ தான் வரேன். ஓ, எப்படியும் கிளாஸுக்கு தேவைக்கு திருவிழாலாம் வருவேன். ஓகே ஓகே அம்மா. அப்படி வந்துடுங்க, கொஞ்சம் அப்படியே வாங்க. போதாமங்களா? உங்கள் பேருமா? சரிம்மா, உங்கள் பேர்? ஸ்ரீமலர். இப்போ ஏற்கனவே பாகவதம் கிளாஸ் வந்திருக்கீங்களா நீங்கள்? வந்து இல்லை, அதான் எங்கே பார்த்த மாதிரி இருக்கேண்ணா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை, பார்த்த மாதிரி இருக்கா? அதான் தொடர்ந்து வாங்கம்மா. புதன்கிழமை நடக்குது. அது நேற்று நம்ம வந்து நரசிங்க சதுர்த்தி நடந்ததுனால, புதன்கிழமை நடந்ததுனால இந்த வாரம் மட்டும் நம்ம வியாழக்கிழமை வச்சுருக்கோம். அப்போ திருப்பி அடுத்தடுத்த வாரம் வந்து புதன்கிழமை நடக்கும். புதன்கிழமை வந்து கலந்துக்குங்க. நம்ம பாகவதம் கிளாஸ் கொடுக்குறோம். அதாவது வந்து பகவத்கீதை முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் பாகவதம், பகவான் கதைகள் இதெல்லாம் இருக்கும். ஓகே, தொடர்ந்து வாங்க. ஹரே கிருஷ்ணா. நிறைய பேர் எப்படி இருக்கீங்க? எங்கே மாதாஜி அவங்க ஒன்றும் கல்யாணம் முடியலையா? உண்மா? எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருந்தா என்னத்துக்கு ஒன்றும் முடியல மாதிரி செரமனி ஒன்றும் முடியலையா? கல்யாண பிரேயர்ஸா? ஓகே 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 சரி, அடுத்த வாரம் பிடிக்கிறேன். சரி, எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 4 ஸ்ரீ நாரதரின் தோற்றம் பதம் 4. பரணி. தஸ்யா புத்ரோ மகாயோகி சமத்ருன் நிர்விகல்பகः ஏகாந்த மதிர் உன்னித்ரோ கூடோ மூட இவேயதே. दशपुत्रो महायोगी शमद्रुन्निर्विकल्पकः एकान्तमदिर् उन्नित्रो कूडुमूड इवेयदे. ஓகே, மொழிபெயர்ப்பு நான் படிக்கலாம், படிங்க. மிகச் சிறந்த பக்தரான அவரது வியாசதேவரின் புத்திரர் சமநிலையுடைய ஓர் அத்வைதி ஆவார். அவரது மனம் எப்பொழுதும் அத்வைதத்திலேயே நிலைத்திருந்தது. அவர் பௌதிக செயல்களுக்கு மேற்பட்டவராக இருந்தார். ஆனால் புற அறிமுகம் இல்லாததால் அவர் அறியாமையில் உள்ளவரை போல் காணப்பட்டார். இங்கிலீஷில் எழுதி படிக்கிறீங்களா? அது படிக்கிறீங்களா? ஆமாம், அது டிரான்ஸ்லேஷன் மட்டும். அந்த பிளாக் கலர் அது. His mind was always concentrated during mornings. He was transcendental in mundane activities, but being unexposed, he appeared like an ignorant person. Okay. Thank you, Mataji. Hare Krishna. Hare Krishna. Okay. வந்து உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ரீமலர். ஓகே. இப்போ பாகவதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன கேட்டிருக்கீங்களா? கிளாஸ் கேட்டிங்களா? ஆனால் பாகவதம் என்ன தெரியும்? ஓகே ஓகே. பாகவதம் வந்து நம்ம தொடர்ந்து எல்லாம் கேட்டுருக்குறாங்க. பாகவதம் வந்து யார்கிட்ட பேசுகிறாங்க? முதல்ல யார்கிட்ட பேசுகிறா? சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் கிட்ட பேசுறாரு. சுகதேவ கோஸ்வாமி வந்து யாரோட பையன்? வியாசதேவர் பையன். வியாசதேவர் தான் எல்லா சாஸ்திரங்களும் எழுதினார். ஓகே,
வியாசதேவர் தான் எல்லா சாஸ்திரங்கள், மகாபாரதம், வேதங்கள், உபநிஷங்கள், அப்புறம் புராணங்கள், படிக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களும் வியாசதேவர் தான் எழுதினார். ஓகே, வியாசதேவர் வந்து யார்? வியாசதேவர் யார்? பகவான் கிருஷ்ணர் தான். ஆனால் எப்படி வராரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 6 வகை அவதாரங்கள் இருக்கு. 6 வகையாக பிரிக்கப்படுது. முதல் வகை என்னது? யுகாவதாரம், புருஷாவதாரம், யுகாவதாரம், மன்வந்தர அவதாரம், லீலாவதாரம், தென் குணாவதாரம். இந்த மாதிரி 6 வகையாக அவதாரம் பிரிக்கப்படுது. இப்போ தச அவதாரம்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லீலா அவதாரத்துக்குள்ளே வரும். ஓகேவா? இப்போ வியாசதேவர் வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஆவேச அவதாரம், அதாவது பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு நபர்கள். இவங்கெல்லாம் வந்து சக்தி ஆவேச அவதாரத்துக்குள்ளே வருவாங்க. வியாசதேவர், நாரத முனி, இந்த மாதிரிலாம். அப்போ வியாசதேவர் தான் எல்லாத்தையும் எழுதுறாரு. அவரோட பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. அவர் மிகப்பெரிய தூய்மையான பக்தர். 16 வருஷம் அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்தார். அந்த கதைலாம் நேற்று சொல்லிட்டேன். 16 வருஷம் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தார். பிறகு தான் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து கிருஷ்ணருடைய கருணையால் தான் அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியே வந்தார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த உலகத்தோட எந்த ஒரு சம்பந்தத்துலேயும் அவருக்கு எதுலேயுமே நாட்டம் இல்லை. அவர் முழுக்க முழுக்க தான் வந்து பகவானுடைய சிந்தனையில் மட்டுமே இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதனால தான் வயிற்று விட்டு வெளியே வர மாட்டான், மாயா என்னை பிடிச்சிடுன்னு. ஆனால் நீ வெளியே பாப்பா, உனக்கு மாயா பிடிக்காது. மாயானா வந்து என்னது? மாயானா வந்து என்னதுன்னா அறியாமை. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை வந்து பகவானுக்கிட்டேருந்து நம்மளை வந்து பின் தொடர்ந்து எடுத்து போயிடும். அதாவது வந்து பகவானை விட்டு நம்ம விலக்கி கொண்டு போயிடும். இந்த உலகத்தோட ஆசைகள், அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வேறு திசை கொண்டு போகிறோம். இதுதான் மாயா. மாயானா வந்து உண்மை இல்லை. புரியுதா மாதாஜி? மாயானா உண்மை இல்லை. அப்போ சுகதேவ கோஸ்வாமி தான் என்ன பண்ணுறாரு, அவர் முழுக்க முழுக்க பாகவத உணர்ந்தவர். அவர் வந்து யார்கிட்ட பேசுகிறாரு? பரீட்சித் மகாராஜ்கிட்ட பேசுகிறார். பரீட்சித் மகாராஜா வந்து உன்னை ஏற்கனவே சொல்லிட்டேன். பரீட்சித் மகாராஜா அவர் ராஜா. அவர் வந்து சாபம் வாங்கிட்டார். 7 நாளில் மறைய போகிறார், சாவ போகிறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சி அவர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் பேசாமல் தியானம் பண்ணி செத்து போயிடலாம் அப்படின்னு எங்கே வராரு? கங்கை கரைக்கு வராரு. ஓகேவா? அப்போ கங்கை கரையில் வரும்போது கங்கை கரையில் வந்து பரீட்சித் மகாராஜா பிறகு சுகதேவ கோஸ்வாமியும் கங்கை கரைக்கு வராங்க. அப்போ 2 பேர் வந்து மீட் பண்ணும்போது அங்கே வந்து இந்த பாகவத கதைகள். பாகவதம் தான் என்னது? அந்த காலத்தில் பாகவதர் பாடுவாங்க. அந்த பாகவதரா? பாகவதம் என்ன? ஜெகநாத் பல சுபத்ரா மகாராணிக்கு ஜெய். நாங்கள் இங்கே பிச்சு வருது. பாகவதம் என்றால் என்ன? பகவான் பக்தர்கள் அண்ட் பக்தி, இது மட்டுமே பேசக்கூடிய புஸ்தகம் தான் என்னது? ஸ்ரீமத் பாகவதம். பாட்டு பாடக்கூடிய பாகவதர் கிடையாது. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் அதுதான். ஏன் வந்து வியாசதேவர் கடைசியாக அந்த புஸ்தகம் இதுதான். வியாசதேவர் பல வழிபாடுகள் இருக்காரு. தியான வழிபாடு, யோக வழிபாடு, அப்புறம் வந்து இந்த பலன் செய்யுங்க அது கிடைக்கும். இந்த மாதிரி பல வழிபாடுகளுக்கு எல்லாத்தையும் வியாசதேவர் தான் எல்லாமே எழுதினாரு. அதே வியாசதேவர் தான் கடைசியாக எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம். அதனால் அவரே என்ன சொல்கிறாரு, இந்த பாகவத்தை ஒன்று படித்தால் போதும், நீங்கள் உலகத்தில் வேறு எந்த புஸ்தகமும் படிக்க தேவையில்லை. எல்லா விஷயங்களும் இந்த பாகவத புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மொத்தம் எத்தனை காண்டம்? 12 காண்டம். 12 காண்டம் ஒரு புஸ்தகம் ஒரு காண்டம் மாதிரி. அதாவது 12 காண்டம் 18 புஸ்தகங்கள். சில கண்டங்கள் வந்து அது 2 புக்கு 3 புக்கு 4 புக்கெலாம் இருக்கும். அதனால் இந்த பாகவதத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகை வேறுபாடும் இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்தில் வந்து 2 வகையாக தன்னை விட்டுட்டு போகிறாரு. ஒன்று சப்தம் மூலியமாக, சவுண்டு மூலியமாக. என்ன விட்டு போகிறாரு? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் வந்து கலியுகத்தில் நாமத்தின் ரூபத்தில் விட்டுட்டு போகிறாரு. ஒன்று சவுண்டாகவும் இருக்கிறாரு, அது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா. ஒன்று வந்து கிரந்தமாக இருக்கிறாரு, புஸ்தகமாக இருக்கிறாரு, அதுதான் என்னது? ஸ்ரீமத் பாகவத புராணம். நம்ம எவ்வளோ பெரிய பாவங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய குற்றங்கள் இருந்தாலும் பகவானை ஒருபொழுதும் வழிபடலைன்னா கூட இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் இந்த ஸ்ரீமத் பாகவதம், இது ரெண்டுமே யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய மங்களம். ஸ்ரீமத் பாகவத புராணம்
அமலம் என் வைஷ்ணவான பிரியம் யஷ்மி சங். அது வந்து ஸ்லோகம் நிறைய வரும். அதாவது என்னென்னா, இந்த பாகவத புராணம் வந்து ரொம்ப 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 பக்தர்கள் ரொம்ப பிடிச்சமான ஒரு புஸ்தகம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாகவத புராணத்தை ஒன்று படிக்கும் போது உங்களுக்கு எல்லா வகையான நாலேஜ் தெரியும். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாக நான் உங்களுக்கு நான் எடுத்துருக்கிறேன். எவ்வளோ விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எவ்வளோ விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். உஷா மாதாஜி ஏன் சிரிக்கிறீங்க? ஏதாவது சந்தேகம் வந்துட்டு போகுது. ஸ்னேகா மாதாஜி லார்ட் பன்னீர்செல்வம் வருவோம். எவ்வளோ உள்ளுக்கு என்ன சொல்கிறீங்க மாதவி மாதாஜி? எவ்வளோக்குள்ளே போய் என்னென்ன போய் உலகம் எப்படி பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்டிருக்கு, அது எப்படி படைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து சொர்க்கம் இது நரகம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, சொர்க்கம் சேரு இறக்குற வீட்டில் சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? சொர்க்கம் சேர்ந்தா புண்ணியம் கிடச்சி ஃபுல்லாக முடிஞ்சிச்சா? அது எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? அது இறந்த பிறகு தெரியல. அது எப்போ அது நாலேஜ் தெரியும்? பாகவதம் கேட்டால் அந்த நாலேஜ் தெரியும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சொர்க்கம் சேர்ந்தா முடிஞ்சு. எல்லாரும் அது வந்து உண்மை கிடையாது. சொர்க்கம் தான் கிடச்சியா? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தேனே, கோலகம் தான் ஒழுங்க மாட்டுச்சு. இப்போ அந்த இந்த நம்ம பூஹ சுபஹ மதஹ தபஹ ஜனஹ சத்தியம், இது 7 சொர்க்கலோகம். அடுத்து அத்தல வித்தல தலாத்தல ரசத்தல மகாத்தல பாதாள 7 நரகலோகம். இது எல்லாமே நான் ஞாபகம் இருக்கா? ஒரு போட்டை போட்டு காட்டினேனே. இது எல்லாமே என்னது? இது எல்லாமே என்னது? 14 லோகம் என்னது? ஒரு மாதாஜி போகிறதே மாதாஜி ஒரு அண்டம். பிரபஞ்சம் ஒரு அண்டம். அண்டம்னா ஒரு முட்டை மாதிரி. இது ஜஸ்ட் வந்து இது ஒரு 14 லோகங்கள் ஒரு அண்டம். இந்த மாதிரி எத்தனை அண்டங்கள் இருக்கு? கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு? பகவான் மூச்சு காட்டில் இருக்கு. அப்போ இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? பிரம்மஜோதி இருக்கு. அதுக்கப்புறம் விரஜா நதி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? என்ன லோகங்கள்? ஆன்மீக லோகம். என்னது அது? முதல்ல என்னது? ஆன்மீக லோகம் என்னது? முதல்ல வைகுண்ட லோகங்கள். அதுக்கப்புறம் துவாரகா, அப்புறம் மதுரா, தென் கோலோகா. ஸோ கிளியர், எல்லாம் கிளியராக போட்டிருக்கு. எல்லாமே கிளியராக இருக்கு. அடுத்து பாகவதம் வேறு என்ன சொல்லுது? கடவுளுக்கு உருவம் இல்லை. சிலர் சொல்கிறாங்களா இல்லையா பிரபு? ஏன்னா கடவுள் வந்து இயற்கை. சிலர் சொல்கிறாங்களா இல்லையா பிரபு? இயற்கை தான் கடவுள்னு. சில இடத்துல வந்து தியானம் யோகா பரமாத்மாவும் கடவுள் இருக்கிறாரு. அப்போ ஒன்றும் சில இடத்துல வந்து கடவுள் அப்படி இருக்க எப்படி இருக்குன்னு பாகவதம் தெளிவாக சொல்லப்படுது. ஏன் நீங்கள் பாகவதம் சொல்கிறத கேட்கணும்? ஏன்னா வேறு சொல்கிறதுல கேட்கலாமா? ஏன் பாகவதம் சொல்கிறது கேட்கணும்? ஏன் வேறு சொல்கிறது ஏன் நம்ம வந்து கேட்கக்கூடாது? கேட்கக்கூடாது இல்லை. ஏன் பாகவதம் சொல்கிறது தான் கடைசி அல்டிமேட் விஷயம். இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, அதாவது எல்லா புராணங்களையும் எழுதினது வியாசர் தான். எல்லா வழிபாடுகளும் எழுதினது வியாசர் தான். அந்த வியாச தேவர் தான் கடைசியா கன்க்ளூஷனாக அவரே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? கடவுள் என்பவர் வந்து 3ஆக பிடிக்கப்படுது. பிரம்மனேதி, பரமாத்மேதி, என் பகவானேதி. கடவுள் முதல்ல வந்து சுந்தர மகாராணிக்குது. கடவுள் என்பவர் பகவான் என்பவர் வந்து முதல்ல வந்து ஜோதியாக நம்ம வழிபடலாம், ஜோதியாக. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் போயிடுச்சுன்னா பரமாத்மாவாக தியானம் மெடிடேஷன். தென் கிடைச்ச சுப்ரீம் உயர்தரமானதை வந்து என்னது? சாக்ஷாத் பகவான். நம்மள மாரி அவருக்கு கை கால்கள் எல்லாமே இருக்குது. படைக்கும் பொருளுக்கு படைத்த பொருளுக்கு ஒரு உருவம் இருக்குன்னா படைப்பாளிக்கு எப்படி உருவம் இல்லாமல் போகும்? இது சிம்பிள் லாஜிக்கு. இப்போ ஃபோனுக்கு உருவம் இருக்கா இல்லையா மாதிரி இருக்குல்ல? அப்போ படைச்ச அந்த ஃபோனை மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனிக்கு உருவம் இருக்காதா? மனிதனுக்கு உருவம் இருக்காதா? என்ன சொல்கிறீங்க ஸ்ரீமதி மாதாஜி? நம்ம ஏன் வந்து நிறைய இடத்துல மாட்டிக்கிறோன்னா இந்த முழுமையான நாலேஜ் அறிவை எடுக்கிறதில்ல. சரி, ஏன் எடுத்துக்கிட்டு எதுக்கு மாதிரி இதெல்லாம் படிக்கணும்? வீட்டில் இருந்துக்கலாம் தானே. சேனல் மாற்றி இன்றைக்கி வந்து என்னென்ன நாடகம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க மாதிரி. ஓகே ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் இருந்துக்கலாம் தானே. எதுக்காக வந்து நம்ம வந்து படிக்கிறோம்? வாய் மாதிரி ஓகே, நாலேஜ் மட்டும் சேர்த்துட்டா போதுமா? எதுக்காக மாதிரி?
என்ன சொல்கிறாங்க, அந்த புக்கு மூலியமாக நம்மளுக்கு கிருஷ்ணாவை தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட ஆத்மா பாடி அது தெரியும். சரி, நாலேஜ் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆமாம். சரி, நாலேஜ் வச்சு என்ன பண்ணுறது? நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். கோ பேக் டு காட் ஹெட், பகவான் லோகத்துக்கு போகணும். ஓகே, அதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமான மனித வாழ்க்கை ஒரே குறிக்கோள். பகவான் லோகத்துக்கு நம்ம திரும்பி போகணும். இந்த லோகத்தில் மீண்டும் மீண்டும் போகிறத ஸ்டாப் பண்ணணும். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி, ஜட்டதே சயனம். யார் சொல்கிறாரு? ஆசங்கரா. யாரு? லார்ட் சிவா. சிவபெருமான் சொல்கிறாரு, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடம். அது இங்கே என்னன்னா சிவபெருமான் ஒரு கோஷ்டி, பெருமாளை கிருஷ்ணன் வழிபட ஒரு கோஷ்டி. டோட்டலி ராங். இது ரெண்டு வேறு கோஷ்டி இல்லை. சிவபெருமானே சொல்கிறாரு, ஆய் சங்கரா வந்து பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். கோவிந்தம்னா யாரு? கிருஷ்ணா. பகவான் நாம வந்து சொல்லு, பஜ கோவிந்தம். பஜ மீன்ஸ் பாடு, நாம அதை சொல்லு, துதி பண்ணு. யார? கோவிந்தம். பகவான் நாம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடம். அது மக்களே எல்லாரும் சொல்லுங்க, அறிவில்லாதவே நடந்துக்காதீங்க. நான் சொல்லலை, சிவபெருமான் சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி, ஜட்டதே சயனம். இந்த பிறக்கிற இறக்குது முழுமை நோய். இந்த உலகத்தில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சக்கரத்தில் சுற்றி இருக்கோம். பிறப்பு இறப்பு முதுமை நோய், பர்த் டெத் டிசீஸ் அண்ட் ஓல்ட் ஏஜ். இந்த சக்கரத்திலே நம்ம வந்து வெளியாகணும். அதுக்கு நம்ம வந்து இந்த மனித பிறவியை பயன்படுத்திக்கணும். தூர்லவ மானுஷ ஜன்மா அவ்வியார சொல்லிக்கிறாங்க. அரிது அரிது மாநில பிரித்தது. எதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு இந்த மனித பிரிவு எதுக்காக சொல்கிறாங்க? இந்த மனித பிரிவு எடுத்து நம்ம என்ன எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்? சும்மா என்ஜாய்மெண்ட்க்கா? இந்த மனித பிரிவு எடுத்து எதுக்காக யூஸ் பண்ணணும்? சும்மா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி காசு நல்லா ஃபுல்லாக சம்பாரிச்சுட்டு நகைலாம் நமக்கு தங்கத்தில் நம்ம மிதக்கி எதுக்காக இந்த மனுஷ பிரிவி? இந்த மனித பிரிவி ஒரே ஒரு காரணத்துக்காக தான். நான் யார்? மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் யார், கடவுள் யார், எனக்கும் கடவுளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், என்ன உறவு. இந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதை போய் பூனை கூட சொன்னால் தெரியுமா? நாய் கூட சொன்னால் தெரியுமா? மாதாஜி ஒரு வாழை வந்து அப்படி பேசி கற்றுக்க தெரியுமா? தெரியாது. ஒரே ஒரு பிறவிக்கு மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும், மனித பிறவி. இந்த மனித பிறவி வந்து சரிவர நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், சரிவர நம்ம வந்து கடைப்பிடிக்கணும், சரிவர வாழ்க்கை நடத்துறதுக்காக தான் எல்லா வழிபாடையும் எல்லா வகையும் சொன்ன பேசுதேவர். கடைசியாக இந்த ஸ்ரீமத் பாகவதம் இதை படி, இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா நீ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், மக்கள் குழம்பு தேவையில்லை சொல்லி கடைசியாக கொன்க்ளூஷன் முடிவாக இது கொடுக்கப்பட்டு தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இப்படிப்பட்ட பாகவதத்தை உணர்ந்தவர்கிட்டேருந்து நம்ம கேட்கும் பொழுது தான் நம்ம மனசில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியாகும். அப்படிப்பட்டவர் தான் வந்து யாருன்னா இந்த சுகதேவ கோஸ்வாமி. இப்போ சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜா 7 நாள் சாவு போகிறதுக்கு சொல்கிறாரு. அந்த பரீட்சித் மகாராஜா இடத்துல நம்மளை வச்சுக்கணும். நம்மளுக்கு எப்போ சாவு வரும்னு தெரியாது. சாதாரண ஒரு கார்டனிங் ரொட்டிக்கு கூட 1 வாரம் டைம் இருக்குது. நம்மளோட டைம் இருக்கா மாதாஜி? நம்மளோட டைம் இருக்கா மாதாஜி? ஸ்ரீமன் நம்மளோட டைம் இருக்கா? நாளைக்கு காஞ்ச ஏஞ்சுமா நம்மளுக்கு இருக்குமா தெரியல. பிரபு இருக்கா? பிரபு ரவி பிரபு நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது தெரியுமா? இத்தனை வயசில் நான் சாக போகிறேன். வெரி டேஞ்சரஸ் கேஸ். சாதாரண கார்டனிங் ரொட்டியோட நமக்கே டேஞ்சரஸ். கார்டனிங் ரொட்டி நம்மளை பார்த்து சிரிக்கும். போயா எனக்கு கூட எனக்கு ஒரு வாரம் நான் உயிரோடு இருப்பேன், நீ எப்போ போகனே தெரியாது. வெரி வெரி டேஞ்சர். பதாம் விப் பதாம் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஆபத்து எங்கே வேணால் இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம மரணம் வரலாம். அதனால தான் பகவான் பாகவதமாக வராரு. அந்த பாகவதை வந்து பக்தர்கிட்டேன்னு கேட்கணும். வெறும் நான் கதை கேட்பேன் பிரபு, எனக்கு எல்லாம் தெரியும் பிரபு, எனக்கு கிருஷ்ண கதை தெரியும், எனக்கு மகாபாரதம் தெரியும், எனக்கு ராமாயணம் தெரியும். கதைகள் கேட்டால் மட்டும் பகவான் மேலே பக்தி வளராது. கதை வந்து உங்களை பகவான்கிட்ட வர்றதுக்கு ஒரு ஈர்ப்பு கொடுக்கும். எது பக்தனா மாற்றும்? சத்தமாக சொல்லுங்க ஜி. தத்துவ விசார், தத்துவம் புரிஞ்சிட்டா மட்டும்தான் அது பக்தனாக மாறும். நிறைய பேர் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஐயா எனக்கு தெரியும், மகாபாரதம் தானே, நான் ராமாயணம் தானே. உங்களுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியாதா? எல்லாருக்கும் கதை தெரியும், மகாபாரதம் ராமாயணம் தெரியும். எதுக்காக ரெகுலராக பிரபுபாதர் ஆச்சாரியர்கள் ரெகுலராக கிளாஸ் வச்சாங்க? வாய் ஏன் ரெகுலராக கிளாஸ் இப்போ இதை கேட்கணும் ஏன் எதுக்கு வச்சாங்க? பிகாஸ் தத்துவ விசார்,
தத்துவங்கள் வந்து உடனே உள்ளே இறங்காது. கதை வேணால் இறங்கிடும், ஆனால் தத்துவங்கள் உள்ளே இறங்காது. அது கேட்க கேட்க அடி மேல் அடி எடுத்தால் அம்மியும் நகரும். அம்மி மாதாஜி, ஓகே, அடி மேல் அடி எடுத்து அம்மி. நம்ம கேட்க 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 தான் தென் நம்மளோட மனசு வந்து ஸ்லோலி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. நம்ம கேட்க கேட்க இந்த மாதாஜி, ஓகே ஓகே யா மாதாஜி, இந்த மீட்டிங் கோயிங் ஆன். நம்ம வந்து பாகவதம் வந்து கேட்க 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 தான் தென் நம்ம ஸ்லோலி இதன் தத்துவம் உள்ளே போய் தான் மாற்றத்தை உருவாக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் நம்ம ஸ்டோரி கதைகள் கேட்குறது வந்து ஓகேவா, கதைகள் கேட்குறது ஓகே, ஆனால் கதைகளை கேட்குறதோட ஸ்டோரியோடு நம்மளுடைய லிசனிங் ப்ராசஸ் கேட்குற பழக்கம் நின்றக்கூடாது. தத்துவ விசார், தத்துவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் தென் நம்ம வந்து பக்தனாக மாற முடியும். தென் நம்ம வந்து எப்படி பக்தராக ஆகுறது, அதை உணர்ந்த பக்தர்கிட்டேருந்து கேட்கணும். இந்த குரு பரம்பரா அது சரியாக ஃபாலோ பண்ணுறவங்ககிட்டேருந்து கேட்கணும். எல்லாருக்கிட்டேருந்து நம்ம வந்து கேட்டால் மாற்றம் ஏற்படாது. பால் வந்து நல்லது, ஸ்வீட்டானது, ரொம்ப பியூரானது. அந்த பாலை பாம்பு வாய் வச்சு குடிச்சிச்சுன்னா குடிக்க முடியுமா மாதாஜி? ஏன்? அதில் பாம்போட விஷம் இறங்கிடும். அதே போல் தான் கதைகள் வந்து பகவான் கதைகள் அழகான ஸ்வீட்டானது, எல்லாரும் பேசுவாங்க, நல்ல கிராஃபிக்ஸ்லாம் படம்லாம் போட்டு பேசுவாங்க. ஆனால் பக்தர் இல்லாதவங்கிட்ட கேட்கும் போது அது உள்ளுக்குள்ளே வந்து அந்த பாய்சன் ஆன பால் மாதிரி உள்ளுக்குள்ளே போய் மாற்றத்தை உருவாக்காது. ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரெஸ்டிங் மட்டும் தான் கொடுப்போம் தவிர உள்ள மாற்றம் உருவாகுது. அது 40 50 60 வருஷம் 100 வருஷமோ 1000 வருஷம் ஆனாலும் மாற்றம் உருவாகாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அது எழுதி வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன்னா இது என்னோட வார்த்தை இல்லை, ஆச்சரியம் சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே என்னன்னா பக்தர்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு பக்தர் தான் சுகதேவ கோஸ்வாமி. இந்த சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்கிறாங்கன்னா, மிகச்சிறந்த பக்தரான சுகதேவ கோஸ்வாமி வியாசதேவரின் புத்திரர், சமநிலையுடைய ஒரு அத்வைதி ஆவார். அவர் எப்படிப்பட்டவர்னா அத்வைதி. ஓகே, நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். மாதாஜி நீங்கள் சொல்ல அப்படியே கொண்டு அப்படியே கேளுங்க, ஏன்னா ரெகுலராக வரதுனால உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். நான் நீங்கள் சொல்லி கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுங்க. தென் கண்டினியூஸாக வர வர உங்களுக்கு புரியும். ஓகே, அத்வைதினா என்னது? வாட் இஸ் த அத்வைதம்? சும்மா இதெல்லாம் கடந்துட்டு போயிடக்கூடாது. அத்வைதம்னா என்னது, ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க மாதாஜி. விஷயம் மாதாஜி. எஸ், ஒன்று. துய்னா ரெண்டு. துய்னா அது ரெண்டு இல்லைன்னா அது என்ன ஆகுது? ரெண்டு இல்லைன்னா அது என்ன ஆகும்? ஒன்று. அதான் அத்வைதம். துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா முன்னுக்கு போட்டிங்கன்னா என்ன வரும்? இப்போ பாசிபிள்னா இங்கிலீஷ் என்னது? முடியும். அப்புறம் போட்டிங்கன்னா இம்பாசிபிள், முடியாது. அந்த மாதிரி தான் என்னது, துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ஒன்று. அப்போ இங்கே அவர் என்ன சொல்கிறேன்னா சமநிலை ஒரு அத்வைதி ஆவார். அவர் வந்து சமநிலையோட ஒரு அத்வைதின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து இந்த உடல் நான் இல்லை, நான் வந்து வெறும் ஆத்மா தான் அப்படின்னு உணரக்கூடியவர் அப்படி சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த உடலையும் இந்த ஆத்மாவில் வேறு வேறு பார்க்கல, அவர் எல்லாமே நான் ஆத்மான்னு பார்க்குறாரு. யாரு? சுகதேவ கோஸ்வாமி. SUKA, சுகதேவ கோஸ்வாமி. ஓகே, தென் அவர் பௌதிக செயல்களுக்கு மேற்பட்டவராக இருந்தார், ஆனால் புற அறிமுகம் இல்லாத அறியாமையில் உள்ளவராக போல் காணப்பட்டார். அவர் வந்து இந்த உலகத்து மேலே எந்த ஒரு ஆசையும் கிடையாது. இதுதான் வந்து பாகவதம் படிக்கிறதுக்கும் பாகவதம் கேட்கறதுக்கும் அதோட ரிசல்ட் என்ன சொல்ல முடியுது தமிழில்? அதோடைய பலன். பாகவதம் கேட்குறோன்னா அதோடைய பலன் என்னதுன்னா, இந்த உலகத்தோட ஆசைகள் நம்மளுக்கு ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஐயோ இங்கே என்னங்க, இப்போ தான் நான் வீடு கட்டியிருக்கிறேன், இப்போ தான் நான் எல்லாம் சேர்த்து வைக்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் குறைக்கணும்னு சொல்கிறீங்களே, நான் இதுக்கப்புறம் ஏற்றலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் நம்ம வந்து, இது என்னோடய வார்த்தை இல்லை, பகவான் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போகணும். இந்த விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனித பிரிவாக இருந்து நம்ம திருப்பியும் பகவான் லோகத்துக்கு வீட்டுக்கு போகணும். இப்போ வீட்டு விட்டு வெளியே ஆகிட்டா திருப்பி வீட்டுக்கு போகணும் இல்லையா மாதாஜி? வேலை விட்டு வேலைக்கு வெளியே வரும், எங்கே சுற்றினா கடைசியாக எங்கே போகணும்? வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு வரலன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இல்லை வீட்டுக்கு போகலன்னா என்ன சொல்லுவாங்க? கம்மியாக மாதாஜி நாங்கள் இங்கே கொடுங்க. வீட்டுக்கு போகலன்னா என்ன சொல்லுவாங்க? மிஸ்ஸிங்கு. ஓகேவா? அதே ஒரு பையன் வந்து வீட்டுக்கு போகல என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்கு வரலாம் என்ன சொல்லுவாங்க? அவனை காண போயிட்டாங்க. இல்லை வீட்டுக்கு வர சுற்றி இருந்தா என்ன சொல்லுவாங்க?
ஊர் சுற்றுறான், வீட்டுக்கு வராமல் இருக்கான், பொறுப்பு இல்லாதவன். நம்ம பகவானோட லோகத்துக்கு நம்ம திரும்பி போகணும். ஏன்னா மமேவாம்சோ ஜீவலோக்கே ஜீவபூத சனாதனஹா, நம்ம வந்து பகவானோடைய அங்கம். நம்ம பகவான் ஆன்மீகமாக சச்சிட் ஆனந்த, பகவான் ஸ்பிரிச்சுவலானவர், ஆன்மீகமயமானவர், ஆனந்தமானவர். நம்மளும் வந்து நம்ம யாரு அவங்க கூட மாற்றது கேட்பான் புசந்தக மனிதர்கள். அப்போ இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஓகே, நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங், மனிதர்கள். ஓகே, ஆனால் இப்போ மதஜி ஸ்ரீமலை. ஓகே, இப்போ மதஜி உங்ககிட்ட, ஏன்னா எல்லாருக்கும் ஏற்கனவே நான் போட்டு எல்லாத்தையும் அலசி எடுத்தாச்சு. ஜஸ்ட் சும்மா உங்ககிட்ட, ஏன்னா புதுசாக பயப்படாதீங்க மதஜி, ஜஸ்ட் நம்ம சும்மா நார்மலாக பேசலாம். ஓகே, ஸ்ரீமலர் மாதாஜி, இப்போ கண்ணாடியில் நீங்கள் பார்க்குறீங்களா, கண்ணாடியில் உங்களுக்கு பார்க்குறீங்களா, உண்மையிலே அது வந்து நீங்களா இல்லை வேற ஆளா? ஆத்மா. பரவாயில்லையே, நான் முதுவாக போகிறேன். இது எங்கே கேட்டிருக்கீங்க மதம்? கேட்டிருக்கீங்களா? நார்மலாக இருக்குது. ஓகே 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 ஓகே, வெரி குட். ஓகே, நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உடல் இல்லை, நம்ம எல்லாமே ஆத்மா. இந்த ஆத்மான்னு நம்ம உணரணும். ஓகே, இந்த ஆத்மான்னு உணராத வரைக்கும் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நாலேஜுக்கு நம்ம போக முடியாது. ஏன் வந்து ஆத்மா நிறைய பேர் நினச்சிக்க, யூ நாட் திஸ் பாடி ஆத்மா. ஓகே பிரபு, எனக்கு தெரியும், அடுத்து நெக்ஸ்ட் சொல்லுங்கள், எனக்கு ராதா கிருஷ்ணரோடக்குள்ளே இருக்கிற விஷயங்களை சொல்லுங்கள், எனக்கு ஆழமான விஷயங்கள் சொல்லுங்கள், அப்படி இப்படி சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம ஆத்மான்னு உணராத வரைக்கும் பரமாத்மா உணர முடியாது, ஈஷா தத்துவம் உணர முடியும், பகவான் உணர முடியாது, கடவுள் யாரும் உணர முடியாது. நீங்கள் ஆத்மான்னு சொல்லி வாயில் சொன்னால் மட்டும் பார்த்தாது. நம்ம புத்தி, சிந்தனை, மனசு எல்லாமே ஆத்மான்னு உணரணும். அதுக்கு பேர் தான் அத்வைதம். அத்வைதம்னா என்னது? நம்ம எல்லாமே வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே தற்காலிகமானது. நான் இந்த உடல் இல்லை, இந்த உடல் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பை மாதிரி தான், ஒரு பேக் மாதிரி தான். இதுக்குள்ளே ரத்தம், சதை, எலும்பு இதெல்லாம் உள்ளே போட்டு ஒரு பேக் மாதிரி. ஆனால் ஒரு நாள் இந்த உடம்பு இறந்து போயிடும். ஆனால் நான் என்றது ஆத்மா இறந்து போகாது, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, ஆத்மா நித்தியமானது. நான் ஹன்னிய மாசரி பகவத்கீதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் பகவத்கீதை தொடரதே இல்லையா, நிறைய பகவத்கீதை படிக்கிறதே இல்லையா? ஏன் நான் உண்மையிலே மாதிரி நிறைய பேர் பகவத்கீதை படிக்கிறதே தொடரதே இல்லை. வாய், ஒரு இந்துனா, ஒரு கிறிஸ்துவனா பைபிள், இஸ்லாம்னா வந்து குரான். சொல்லுங்க மாதிரி நானும் பகவத்கீதை வாங்குவது பிரபு, அது தொடர்ந்து நான் வந்து 2014 2012 தான் வாங்கினேன். அது வீட்டில் வந்து விற்றாங்க, வாங்கினேன். இந்த பெரிய புக்கு நாயோட சமாளம் எனக்கு தமிழ் வரது வாங்கினேன். நான் படிச்சோன்னே உடனே புரியல பிரபு. மாதாஜி, புக்கு வாங்குறது நல்லது, ஓகே. ஆனால் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதில்ல நம்ம நிறைய பேர் தவறு பண்ணுறோம். நம்மக்கிட்ட என்ன ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்னா, ஒன்றுன்னு ஒரு மிஸ்டேக் இருக்குது. புக்கு விற்கிறவங்க சொல்கிறது கிடையாது நிறைய இடத்துல. ஜஸ்ட் புக்கு கொடுத்துட்டு ஓகே வெரி குட், ஓகே யூ பி ரீட்னா எப்படி அது ரீட் ஆகும்? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஏன்னா ஒன்றாம் புக்கு ஒரு பையன் வரேன், ஓகேவா, ஸ்டாண்டர்ட் 1 வரேன். நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு வாத்தியார், மலாய் டெக்ஸ்ட் புக்கு, இங்கிலீஷ் புக்கு, செஜாரா, ஜோகிராஃபி எல்லாம் கொடுத்துட்டு ஓகே வெரி குட் ஐயா, நீங்கள் போ, இதோட உன்னை வந்து ஸ்டாண்டர்ட் 6 பார்க்குறேன், துருசாக வந்து நீ பரீட்சை வந்து எழுது, ஓகேவா, இல்லை ஸ்டாண்டர்ட் 1 கடைசியில் வந்து நான் பரீட்சை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை அனுப்புனேன்னா, அவன் கடைசி பரீட்சை நான் கூப்பிடும்போது எழுதுவானா? ஒன்றா பையன் கடைசியாக பரீட்சை எழுதுவானா மாதாஜி? ஏன் எழுத மாட்டான்? ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ தெளிவாக நம்ம யோசிக்கிறோம். அவனுக்கு படிக்க தெரியாது, அவனுக்கு இது எவ்வளோ தெளிவாக யோசிக்கிறோம். ஆனால் ஆன்மீகத்துக்கு வந்தால், ஸ்பிரிச்சுவலுக்கு மட்டும் வந்தால் எப்படி சொந்தமாக படித்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஏன் நம்ம முடிவு பண்ணுறோம்? எங்கேருந்து அந்த எண்ணம் வருது? நம்மளோட வே வந்து பகவானை அடையணும். ஆனால் அது எப்படி அடையணும்னு சொல்லி நம்மளுக்கு அதை பார்த்து தெரிய மாட்டேது. ஆனால் சாதாரண ஸ்கூலில் வந்து டியூஷனுக்கு அனுப்புகிறோம், அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போடுறோம், எக்ஸ்ட்ரா மத்தியான கிளாஸ் வேறு அனுப்புகிறோம், அப்புறம் செமினார் வேறு, அது இதுன்னு போட்டு பேக்கேஜ் பண்ணி அவனை எப்படாச்சும் பாஸ் பண்ணி வச்சிடணும். ஆனால் ஆன்மீகத்துக்கு வந்தால் மட்டும் நான் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிறேன், நோ அண்டர்ஸ்டாண்டில் எனக்கு புரியல, சரி பரவாயில்ல நம்ம எடுத்து வச்சுருவோம். அது எடுத்து வச்சு எப்படி திரும்ப போயிடும்? அது 10 வருஷம் ஆயிரும்.
ரீட் பண்ணால் மட்டும் பத்தாது மாதாஜி. நல்லா என்னோட பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் படித்தா மட்டும் பத்தாது, கேட்கணும். என்றைக்குமே ஆன்மீக விஷயங்களை கேட்டு கற்றுக்கணும். அப்போ தான் அது வந்து லிசனிங் ப்ராசஸ், சிரவணம், அப்போ தான் கிடைக்கும். வீட்டில் படிக்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு, எக்ஸ்ட்ரா முயற்சி, அது வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஆனால் லிசனிங் ப்ராசஸ் நம்ம என்ன ஆயிரும்னா கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்கிறது இல்லை. எஸ்பெஷலி மலேசியாவில் ரொம்ப குறைவு. அட்லீஸ்ட் ஒரு கிறிஸ்தவங்களில் ஒரு இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலில், அவங்களோட தேவாலயத்தில், அவங்க மசூதியில் வந்து அட்லீஸ்ட் போட்டு பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஒரு ஃப்ரைடே இல்லை ஒரு சண்டே. நம்மளுக்கு வந்து ஏதோ ஹரே கிருஷ்ணா ஏதோ இஸ்கான் இருக்கிறதுனால இந்த கிளாஸுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் சாதாரண இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீச் உபன்யாசம் முந்தி இருந்துச்சு, தேவாரம் வகுப்பெல்லாம் முந்தி இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ அறவே இல்லை. ஏன்னா அந்த கேட்குற பழக்கம் இல்லை, பொறுமை இல்லை. எல்லாம் ஃபாஸ்ட் டெலிவரி மாரி அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே சீக்கிரமாக வேணும். சீக்கிரமாக கேட்டு எங்கே போகிறோம், சீக்கிரமாக போயிடும் நம்ம. அதனால தான் வந்து கேட்குற பழக்கத்தை ரொம்ப வளர்க்கணும். அதனால தான் நம்ம யார்கிட்ட கேட்கணும், பக்தர்கிட்டே கேட்கணும். அப்போ சரி, இப்போ பொருள் என்ன சொல்கிறாருன்னா, சுகதேவ கோஸ்வாமி முக்தி பெற்ற ஆத்மாவாவார் இருந்தார். இந்த மாயை சக்தியை சிக்கி கொள்ளாதவராக அவர் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்தார். ஏதாவது வந்து இந்த பாகவத அவர் வந்து எந்த மாயிலையும் சிக்கலை, எந்த ஒரு இதுலேயும் அவர் வந்து இது பண்ணல. பாகவதம் நம்ம கேட்குறோன்னா நல்லா கேட்கணும். பாகவதம் கேட்குறோன்னா நம்ம வந்து முதல்ல வந்து நான் ஆத்மா அந்த விஷயத்தை முதல்ல ஆழமாக நம்ம உணரணும். ஏன் ஆத்மான்னு உணரணும்னா, நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தை வந்து பொய்ன்னு உணர முடியும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்தாதான் நம்ம வந்து ஒன்றுமே செய்யலை, நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு பொம்மலாட்டம் தான். புரியுதா? அப்போ தான் புரியும். உபதிருஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வரம், பகவத்கீதா 13ஆம் சாப்டரில் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறாரு, ஒரு செயலை செய்கிறதுக்கு இப்போ நான் கருத்தால் இப்படி அடிக்கிறேன், இந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு 5 பேர் இதுக்கு வந்து 5 பேர் வந்து இதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். ஈஸ்வரா பகவான் வந்து இப்படி இருக்கணும். ஆத்மா இருக்கணும். உயிரோடு இல்லை அடிக்க முடியுமா? ஆத்மா, அப்புறம் வந்து பிரகிருதி இந்த இயற்கை, அப்புறம் புலன்கள் சென்சஸ், அப்புறம் 4வது வந்து ஒன்று இருக்குது, சரி ஞாபகத்தில் கடைச்சா ஈஸ்வரா பகவான். அவர் எப்படி பண்ணால் தான் எல்லாமே நடக்கும். இல்லைனா இப்படி இழுத்துக்கிற கை இப்படியே போயிடும், இப்படி கீழே விழுந்து போயிடும். ஏன் வந்து இப்போ நல்லா கை அசைக்கிற கையே ஏன் ஸ்ட்ரோக் அடிச்சோன்னே ஏதாச்சும் ஏன் இந்த கை ஏன் கீழே இறங்க மாட்டேது? ஏன் நான் உதாரணம் சொல்கிறேன், யாரையும் குறை சொல்ல உதாரணம் சொல்ல, ஏன் வர மாட்டேது? நம்ம உடம்பு தானே, நம்ம கை தானே. சின்ன வயசுல நம்ம கை எவ்வளோ வருது, ஏன் நம்ம கையை நம்ம ஏன் அசைக்க முடியல? சயின்டிஃபிக்காக ஓகே, ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோமே, ஆனால் பகவான் அந்த இடத்துல அவர் வந்து அப்ரூவ் பண்ணலை, செங்ஷன் பண்ணலை. அப்போது எல்லா செயல்களையும் வந்து பார்த்திங்கன்னா பகவானோடைய பார்வையில் நடக்குது. அப்போ நமக்கு இடத்துக்கு என்ன வரும்? அப்போ கெட்டது செய்யறதுக்கும் உங்கள் கடவுள் என்ன ஹெல்ப் பண்ணுறாரா? கரெக்டாக இல்லையா மாதிரி? கிளாஸ் மஸ்ட் பி ப்ராக்டிக்கலாக இருக்கணும் என்றைக்குமே. கெட்டதும் நல்லதும் எந்த விஷயத்துலேயும் பகவான் வந்து எதுலேயும் நம்ம சுதந்திரத்தில் தடையிறதில்லை. ஏன்னா பகவானுக்கும் சுதந்திரம் இருக்குது, ஆத்மாவாகி நம்மளுக்கும் சுதந்திரம் இருக்குது. இப்போ எப்படி பகவான் ஆன்மீகமானவர்னா நம்மளும் ஆன்மீகமானவங்க, நம்மள ஆத்மா ஆன்மீகமானது. பகவான் சுதந்திரமானவர்னா நம்மளும் சுதந்திரமானவங்க. ஆனால் பகவான் வந்து விபு, அளவில்லாதவர், அன்லிமிட்டட். நம்ம சின்னவங்க. அவருக்கு அளவு கடந்த சுதந்திரம் இருக்குது, நம்மளுக்கு சின்ன அளவுக்கு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தில் பகவான் தலையிட மாட்டார். அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் சரியாக சுதந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய ஆத்மாக்கள் பகவானுடைய லோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி ஆகிறாங்க, துன்பமில்லா வாழ்க்கைக்கு போகிறதுக்கு தகுதி ஆகிறாங்க, இன்பமான வாழ்க்கைக்கு போக தகுதி ஆகிறாங்க. ஆனால் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய, இண்டிபெண்டன்ஸை ராங்காக பயன்படுத்தக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க துன்பமான வாழ்க்கைக்குள்ளே வந்துடுறாங்க. த மிசரிஸ் வேர்ல்ட். அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஏ சம்பர்ஷா ஜா போகா துக்க யோனி ஏவதே ஆத்யத்த வந்த கவுந்தையா. அதாவது ஏ சம்பர்ஷா ஜா போகா, போகா மீன்ஸ் என்னன்னா, யார் வந்து தான் அனுபவிக்கணும்,
நான் என்ஜாய் பண்ணணும், என்னால நடக்குது, நான் எல்லாம் நடக்காது. யார் வந்து நான் 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 அகம் அமேத்தி, இந்த நான் என்ற அகங்காரத்தில் நான் என்ற அந்த இதில் இருக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்கள் எல்லாரும் வந்து இந்த பூமியில் வந்து மாட்டிக்கச்சு. புரியுதா? இதுதான் நம்ம கஷ்டத்துக்கு காரணம். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் நல்லா தானே சாமி கும்பிட்றேன், நான் நல்லா தானே வழிபடுறேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருது? ஏன் கஷ்டம் வருது? இப்போ வரக்கூடிய இன்ப துன்பங்கள் நம்மளுக்கு கர்மா, போன பிரிவோட கர்மாவை நோக்கி, போன பிரிவில் செஞ்ச, போன பிரிவில் ஒரு விதை விதைச்சோமே, அந்த விதையோட பலனை தான் நம்ம இப்போ அறுவடை செய்கிறோம். இப்போ நம்ம வந்து விதைக்கக்கூடிய விதை வந்து நம்ம இறந்த பிறகு அடுத்த பிரிவில் நம்ம வந்து அந்த விதையை அறுப்போம். அதனால தான் என்றைக்குமே பாகவதம் கேட்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள், இந்த உலகத்தில் பற்றுதல், இந்த உலகத்தில் இந்த எல்லா வகையான பற்றுதலும் சொல்லி குறையணும். ஆனால் பாகவதம் நான் கேட்குறேன், எனக்கு உடல் அந்த உலக பற்றுதல் அட்டாச்மெண்ட் இது குறையலைன்னா நம்மளுடைய அந்த சிரவண ப்ராசஸ் கேட்குற பழக்கத்தில் எங்கேயோ தவறு இருக்குது. நம்ம ஒன்றும் சரியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லி அர்த்தம். நம்மளுக்கு குறையணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் ப்ராசஸ் தான். நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். நீங்கள் பகவான்கிட்ட போகணுன்னா, கடவுள்கிட்ட திருப்பி போகணுன்னா, அங்கே போனால் உங்களுக்கு துன்பம் கிடையாது. புரியுதா? நீங்கள் திருப்பி நீங்கள் என்ன தான் இங்கே குட்டிகள் அடித்தாலும் நம்மளோட ஒரே நோக்கம் பகவான்கிட்ட போகணும். நீங்கள் கடவுளை ஒத்துக்கலாம் கூட, நீங்கள் எப்படியா இருந்தாலும் இல்லை 1000 பிரிவு 100 பிரிவு கோடிக்கணக்கான பிரிவு எடுத்தாலும் நீங்கள் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் திருப்பி நீங்கள் பகவான் லோகத்துக்கு போய் தான் ஆகணும். எப்படியாச்சும் போய் தான் ஆகணும். அதுக்கு பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே, உதவி பண்ணிகிட்டே தான் இருப்பார். புக்கு மூலியமாக, பக்தர்கள் மூலியமாக, சாஸ்திரங்கள் மூலியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் நீங்கள் அங்கே போகணுன்னா இது எல்லாத்தையும் விடணும். புரியுதா மாதாஜி? புரியுதா? நீங்கள் அங்கே போகணும், இது எல்லாத்தையும் விடணும். இதை விடாமல் நீங்கள் அங்கே போக முடியாது. இந்த 1% 2% முடியாது. டோட்டலி ஃபுல்லாக கழுவி எடுத்துடணும். ஃபுல்லாக 1% எல்லாம் விட்டுணும். இந்த எல்லா அட்டாச்மெண்ட், உடல் மேல் பற்றுதல், பாடி மேல் அட்டாச்மெண்ட், உடலோடு சம்மந்தப்பட்ட உறவுகள் மேலே அட்டாச்மெண்ட் பற்றுதல், இந்த என் மனைவி, என் கணவன், என் குழந்தை, என் வீடு, என் நாடு, என் காடி, என் ஃபோனு, என் காசு, இது எல்லாமே விடணும். டோட்டலி கிளியராக இருக்கணும். அந்த மாதிரி எப்போ நம்ம ஆகிறோமோ தென் நம்ம அங்கே போயிடலாம். பரவாயில்ல, அப்போ நான் போகலங்க. நீங்கள் போகலன்னா இந்த மாயா சும்மா விடாது. என்ன பண்ணோம்? மாயா யாரு? துர்காதேவி. மாயா யாரு? துர்காதேவி. பல வாட்டி சொல்லுங்க. துர்காதேவி என்ன வச்சுக்காங்க கையில்? திரிசூலம். அந்த 3 சூலத்துக்கு அர்த்தம் இருக்கு. அது சொல்லுங்க. ஆதி ஆத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தேவிகா. இந்த நீங்கள் வந்து பகவான்கிட்ட போகலாம், நான் தப்பிச்சிட்டேன், நான் சரியாயிருவேன் கிடையாது. நீங்கள் அங்கே போகலன்னா நீங்கள் உதவாங்கணும். முதல் துன்பம் ஆதி ஆத்மிகா, உடலாலையும் மனசாலையும், பை மைண்ட் பை பாடி உங்களுக்கு துன்பம் வரும். மனசு கஷ்டமாக இருக்குது பிரபு, மனசு சஞ்சலமாக இருக்குது, மனசு சோர்வாக இருக்குது. அவர் உடல் மேலே எனக்கு உட்காந்து எந்திரிக்க முடியல, ஏஞ்சா உட்கார முடியல, கண்ணு தெரிய மாட்டுது, காதுக்க மாட்டேது, இது துன்பம் வந்துகிட்டே இருக்கும். இது ஆதி ஆத்மிகா. ஆதி பௌதிகா பிற ஜீவராசினால, அதர் லிவிங் என்டிட்டி. பாம்பு, கொசுவு, கரப்பாம்பூச்சி, திடீர்னு ஃபேனு மண்டையில் விழுவும், என்ன வேணாலும் இருக்கலாம். நம்மளை தவிர்த்து மற்ற ஜீவராசிகள், இல்லைன்னா உங்கள் கம்பெனியில் பாஸு, உங்கள் முதலாளி, வீட்டில் கணவன் இல்லை மனைவி யாராச்சும் ஏசுவாங்க, திட்டுவாங்க. இந்த மாதிரி துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. வருதா இல்லையா? வரலையா? மற்ற பிற ஜீவராசியும் துன்பம் வரலையா? எல்லாத்துக்கும் வரும். ஏதாச்சும் ஒரு இது வரும். ஓகே. தென் ஆதி பௌதிகா, ஆதி தேவிகா, இயற்கையாக ஒரு துன்பம் வரும். சுனாமி, ஏதோ மரம் விழுந்துச்சுல, இப்போ இடையில எங்கேயோ மரம் விழுந்துச்சே, அந்த காட்டில் போகணும் எது பார்த்துருப்பாரா? இன்றைக்கி நம்ம மரம் வந்து செத்து போகணே. அது ஃப்ளைட்டு வேறு. இப்போ நீங்கள் இங்கே போகலன்னா இங்கே வந்து துன்பத்தை அனுபவிக்கணும். நம்ம இந்த அகங்காரத்தை விடாத வரைக்கும், பிரகிருதி கிரியமானானி குணகர்மானி சர்வசா அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாகம் இது மன்னியது. இந்த ஜீவாத்மா ஏன் வந்து கஷ்டப்படுதுன்னா, துன்பம் படுறான், கஷ்டப்படுறான், அட்டி மாயா போட்டு அட்டி உதச்சி தோச்சு காய போடுதுங்க. காய போடுதா இல்லையா மாதாஜி? காய போடுதா இல்லையா பிரபு? காய போடுதா இல்லையா? யாருக்காச்சும் நான் இங்கே எனக்கு துன்பமே இல்லை, நான் இதான் இந்த ஒண்டர்ஃபுல் உலகம், அமைதியான உலகம், இதில் நான் திருப்பி நான் அந்த உலகம் பிறந்து நான் திருப்பி நான் இந்த உலகத்தை வாழ போகிறேன். யாராச்சும் இருக்கீங்களா? இந்த உலகத்தோட விஷயம் என்னதுன்னா, யாருக்கிட்ட நம்ம போகிறோம்னு நினைக்கிறோமோ
அவங்க கூட நம்ம வந்து போக முடியாது, விலகி 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 போய் போக வேண்டிய சூழ்நிலை வரும். யாருக்கிட்ட நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்மளை இந்த உலகம் போட்டு வைக்கும். திஸ் த மாயா. மாயான ஒன்று அர்த்தம் என்னதுன்னா, உண்மையை பொய்யா காட்டும், பொய்யை உண்மையாக காட்டும். இந்த உலகம் துன்பம். சாஸ்திரம் சொல்லுது, பகவான் சொல்கிற, இந்த உலகத்தை படைத்த ஓனரே சொல்கிறாரு. ஆனால் நம்ம கணக்கு எப்படி இருக்கு? நம்மள கணக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல, நல்லா ஜாலியாக சட்டை கொடுத்தலாம், நல்லா இருக்கா. திஸ் இஸ் த மாயா. இதான் மாயா. உலகத்தை படைச்சவர் இந்த வீடு கட்டணும் சொல்கிறான். இந்த வீட்டில் ஓட்டை இருக்கியான்னு சொல்கிறான். இது இடிஞ்சு தலையில் விழுந்தோன்னு சொல்கிறான். நான் தான் ஏன் கட்டினேன், என் பேச்சை கேளுன்னு சொல்கிறான். அதான் கடவுள் சொல்கிறார், பகவான் சொல்கிறார், கிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த உலகம் வந்து துக்காலே, அதாவது அசாஸ்வதம், சம்பர்ஷாதா போக துக்க யோனி ஏவதே. அப்போ சொல்கிற எல்லாமே துக்கம் துக்கம் துக்காலயம் என் அசாஸ்வதம். இது துன்பம் 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 சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மரமண்டைக்கு இஸ் வண்டர்ஃபுல் வேர்ல்ட். என்னையா நீ துன்பம் சொல்கிற கிருஷ்ணா? உனக்கு தான் துன்பம், அது எனக்கு நல்லா தான் இருக்குது. இதான் மாயா. இதான் மாயா. நம்மளுக்கு ஒன்றும் நம்மளுக்கு வந்து போய் நம்மளுக்கு வந்து உள்ளே இறங்கலை. காரணம் என்னதுன்னா, நம்ம என்னது ஒரு ஸ்லோகம் இருக்கும், நல்ல வார்த்தை, பைரமுக ஜீவாத்மா. நம்ம பகவான்கிட்டேருந்து திரும்பி இருக்கோம். இது எப்போ நம்மளுக்கு புரியும்? பாகவதம் கேட்கும் பொழுது, சாஸ்திரங்கள் படிக்கும் பொழுது. படித்தா பத்தாது, இந்த கேட்கும் பழக்கம் வரும்போது, இப்போ நான் சொல்கிறேன் புரியுதா, மற்ற உங்களுக்கு புரியுதா, தென் அப்போ அது உள்ளே புரியும். தென் அது முழு ஞானத்தை கொடுக்கும். பாகவதம் வந்து பூர்ண புருஷ அவதார புஸ்தகம். பாகவதம் இது முழு ஃபுல் நாலேஜ் இருக்குது. நிறைய பேர் இது இப்போ படிக்கிறது கிடையாது, நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க கிடையாது. நம்ம இந்த பக்தி பாதையில் வரவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது. இதில் வந்து நம்ம இது படிச்சுட்டா நமக்கு சிவபெருமான் வேறு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் படிச்சிங்கன்னா விநாயகர் யார், முருகர் யார், சுப்பிரமணியன் யார், இந்த உலகம் என்ன, அது எப்படி படைக்கப்பட்டுச்சு, எல்லாம் ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். அதில் வந்து பக்தர்கிட்டேருந்து கேட்கணும். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த ஸ்லோகத்தில், முக்தி பெற்ற ஆத்மா ஆன்மீக வெற்றி என்னும் முன்னேற்ற பாதையை எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளான். இது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் சில சமயங்களில் வெறும் கனவாகவே மட்டும் இருக்கும். பாகவதம் படிக்க நம்ம முக்தி பெற்ற ஆத்மாகவே ஆகும். ஆக்சுவலி வந்து பக்தி பாதையில் முக்தி தேவையில்லை. நிறைய பேர் நினைப்பாங்க முக்தி முக்தி முக்தி. பக்திக்கு வந்து முக்தி தேவையில்லை. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, அதாவது சைத்தன்ய மகாபிரபு யாரு? கிருஷ்ணரோட அவதாரமா இல்லை கிருஷ்ணரா? சைத்தன்ய மகாபிரபு நாட் கிருஷ்ணன் அவதாரம், கிருஷ்ணருடைய அவதாரி. எஸ், கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முக்தி முகுந்த அஞ்சலி. முகுந்தானா பகவான், முகுந்த கிருஷ்ணர். முக்தி முகுந்த அஞ்சலி. சில வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்தி முகுந்த அஞ்சலினா, அஞ்சலி மீன்ஸ் அஞ்சலி. அந்த அதாவது வந்து காக்கி ஆயாமா காக்கி லீமா மின்னுக்கு அஞ்சலி. அதாவது நீங்கள் பகவானை வழிபட்டிங்கன்னா, பகவான் நாமத்தை சொன்னீங்கன்னா, பகவானோட கைங்கரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா, பகவானோட சேவை இருந்தீங்கன்னா, முக்தி உங்களை தேடி நிற்கும். நீங்கள் முக்தியை போய் தேட தேவையில்லை. பில்வமங்கர் தாக்கூர்னு ஒரு பக்தர், பில்வமங்கர் தாக்கூர், அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் நல்ல ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறந்தவர். ஓகே, ஆனால் ஒரு பெண்ணோடைய சிந்தாமணின்னு ஒரு பெண் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு பெண்ணோடைய சகவாசத்தில் ரொம்ப ஈடுபட்டுருவார். ஐயோ சிந்தாமணி நீ எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு. அவங்க வீட்டில் ஒரு இறப்பு நடந்துடும். அந்த இறப்பை கூட பொருட்படுத்தாமல் அவங்க அப்பாவை போனதை தூக்கி போட்டு பட்டு எரிச்சிட்டு அவங்கள பார்க்குறதுக்கு அன்னாடிக்கு போயிடுவார். அன்றைக்கி அவங்க அப்பாவோட இறப்பு, அந்த இறப்பை கூட பொருட்படுத்தாமல் அவர் என்ன பண்ணுறாரு, மழை ஜோராக பெய்யுது, மழை பெய்யுது கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் ஒரு ஆறை கடந்து வர்றாரு. ஆறை கடந்து எல்லாம் மரம்லாம் தாண்டி தான் வரணும் அவங்க வீட்டுக்கு. ஒரு ஆறை கடக்கிறாரு. அந்த ஆறில் மழை தண்ணி ஓடுது, அதில் முதல்ல வருது. முதல்ல கூட அவர் பார்க்கல, அந்த முதல்ல மேலே கால் வச்சு ஏறி வர்றாரு. அப்புறம் மரத்தை தாண்டி வரணும். மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு இல்லை, ஒரு பாம்பு தொங்குது. பாம்பை பிடிச்சி எகிரி அந்த சுவரை தாண்டி அந்த வீட்டில் வந்து, சிந்தாமணி நீ எப்படி இருக்க, உன்னை பார்க்காம ஒரு நாள் இருக்க முடியாதுன்னு அவர் வந்தார். அப்போ அவங்க கூப்பிட்டாங்க, நீ உள்ளே வான்னு கூப்பிட்டாங்க. என்னை பார்க்குறதுக்கு நான் வந்து ஒரு விபச்சாரி. ஓகே, என்னை பார்க்குறதுக்கு நீ வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி மரத்தை தாண்டி பாம்பை கூட பார்க்காம முதலே பார்க்காம எப்படி நீ கஷ்டப்பட்டு உன்னோட முயற்சி பண்ணி வர,
இந்த முயற்சியை நீ அந்த பகவானை அடையிறதுக்கு நீ பண்ணினா நீ மிகப்பெரிய பக்தன் ஆவன்னு சொன்னோன்னே ஒரு இடிச்சிச்சு முடிச்சு. அவருக்கு அப்படியே எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இந்த மாயாவோடைய பிடியிலேருந்து அவர் அப்படியே அங்கே விளையாது. அவர் என்ன பண்ணார், இன்னைக்கப்புறம் நான் வந்து பகவானோட பாதையில் தான் நான் இனிமேல் போகணும்னு சொல்லிட்டு அது நிறைய கதை நடக்கும். நான் சொல்கிறேன் இனிமேல் எனக்கு பகவான் திருவடி பாதை சொல்லிட்டு பிருந்தாவனத்தை பயணம் பண்ணுவார். அதனால தான் அவர் பாடல்கள் எழுதுவார். என்னோட குரு சிந்தாமணி தான் முதல்ல அந்த அந்த விபச்சாரி தான் என்னோட முதல் குருன்னு. அப்போ அவர் பிருந்தாவனத்தை போயிட்டே இருப்பார், பயணம் பண்ணிட்டே இருப்பார் பகவான் நான் நோக்கி. கோவிந்த தாமோதர மாதவேட்டி அவர் எழுதின பாட்டு ரொம்ப நல்ல அழகான பாட்டு. அது எல்லா கடைசி லைன்லையும் கோவிந்த தாமோதர மாதவ வேட்டி, நான் உன்னை நோக்கி வந்திருக்கேன் கோவிந்தா மாதவா அப்படி சொல்லிட்டு வந்துட்டே இருப்பார். நடுவுகளில் ஒரு இடத்துல வரும்போது என்ன ஆயிரும், ஒரு பெண் ஆற்றுல குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆயிரும், அவங்க ஆற்றுல குளிக்கும் போது சட்டை ரொம்ப இருக்காது, லைட்டாக கொஞ்சம் அரைக்குறையாக தான் இருக்கும். இவர் அங்கே நின்று கொஞ்ச நேரம் பார்ப்பார். பார்த்துட்டோன்னே அவங்க பின்னாடியே அவர் போவார். அப்போ நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கணவரை கூப்பிடுவாங்க. என்னங்க இங்கே பாருங்கள் யாரோ ஒருத்தர் சாது ஆனால் என் பின்னாடி வராரு. சரி இருமா, நம்ம சாது கிட்ட நம்ம அபச்சாரம் பண்ணக்கூடாது, அவர் எந்த மாதிரியாக அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அவர் என்ன வந்திருக்காரு கேட்போம் சொல்லிட்டு, வணக்கம் சாது நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன சேவை செய்யணும்னு. எனக்கு உங்கள்கிட்ட ஒன்று வேணா, உங்கள் மனைவி கொண்டா கூப்பிடுங்களேன். மனைவியா, சரி கூப்பிட்றாருமா, இங்கே வாமா அவர் கூப்பிட்றாருன்னு. அம்மா உங்களோட தலையில் இந்த குத்திருக்கீங்களே பின்னு இருக்க, அந்த பின்னை தயவு செய்து கொடுக்குறீங்களான்னு. அப்போ அந்த காலத்தில் அந்த முடியை சுற்றி நல்லா நீட்டாக பிடிச்சிருப்பாங்க. அந்த பின்னு இந்த நீட்டாக அந்த ஆணியும் இருக்கும். அந்த ஆணியை வாங்கி அவர் என்ன பண்ணார், ஒரே குத்தி இந்த கண்ணை குத்தி கண்ணை பிடுங்கி போட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் அதை கத்துறாங்க பார்த்து ரத்தம் ஊற்றுது. திருப்பி இன்னொரு ஆணி எடுத்து இன்னொரு கண்ணை குத்தினார். கண்ணை குத்தி போடும். அவர் கேட்குறாரு, அந்த வீட்டுக்காரர் கேட்குறாரு, ஏன் சாது நீங்கள் ஏன் சாமி நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் பல வருஷமாக நான் தவறு பண்ணிட்டேன். எனக்கு பகவான் கருணையால் எப்போ தான் எனக்கு புத்தி வந்திருக்கு. ஆனால் நான் பகவானோட சேவைக்கு நான் போயிருக்கேன். ஆனால் இந்த பாலா போன இந்த புத்தி, இந்த மனசு என்ன பண்ணுது, திருப்பி இன்னொரு பொண்ணு பின்னாடி போகிறதுக்கு இந்த மனசு இழுக்குது. அந்த பொண்ணு முடிஞ்சிச்சு, இந்த பின்னாடி இந்த பொண்ணு பின்னாடி போகணும்னு சொல்லி மனசு இழுக்குது. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த கண்ணு காரணம். அதனால் எனக்கு இந்த கண்ணு வேணாம்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு முழுசாக சரணாகதி அடைஞ்சு அந்த கண்ணை தூக்கி போட்டார். பிறகு அதுக்கப்புறம் அவர் பிருந்தாவனத்துக்கு போவார். ஒரு மாடு மேய்க்கிற பையன் மாரி கிருஷ்ணர் அவர் பிருந்தாவனத்துக்கு கூட்டு போவார். அந்த தடியை பிடிச்சி கூட்டு போயிடுவார். அதனால் அதுக்கு இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் பகவானோட சேவைக்கு வந்துட்டிங்கன்னா முக்தி தேவையே இல்லை. முக்தி உங்களை எங்கே கூட்டு போவோம்? முக்தி உங்களை பகவான் லோகத்துக்கு கொண்டு போகாது. முக்தி எத்தனை வகை இருக்கு என்ன சொல்லியிருக்கேன் மாதாஜி, ஸ்னேகா மாதாஜி, how many time மாதாஜி? 5 type. சாலோக்கிய, சாரூபிய, சாமிப்பிய, சாணித்ய அண்ட் சாஷ்டி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஒரு நாள் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஓகே ஓகே சாலோக்கிய, சாரூபிய, சாணித்ய, சாமிப்பிய அண்ட் சாஸ்தி. ஓகே, இதெல்லாம் என்னன்னா முக்தி 5 வகையாக இருக்குது. இந்த எந்த முக்தியும் வேணாம், எனக்கு பகவான சேவையில் இருந்தால் போதும்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு. நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரி கவிதாம்பா ஜெகதீஷ காமியே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே. சிஷாஷ்டாங்க படிக்கிறீங்களா? அன்னாடிக்கும் அன்னாடிக்கு படிக்கணும். சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அன்னாடிக்கு டெய்லி மார்னிங் ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்காது நம்மளுக்கு வாழ்க்கையில். ஃபோன் நம்ம எவ்வளோ நேரம் பாய்க்கிறோம். ஓகே, நான் யாரையும் குறைச்சி சொல்லலை. அந்த டைமை கொஞ்சமாச்சும் ஒரு 2 நிமிஷம், ஓகேவா? மேபி சில ஞாபகம் இருக்காது. நான் சமயம் கேட்கறதுனால திடீர்னு சில பேர் பிரபு நீ கேட்கலாம் மறந்துட்டேன் பிரபு. அதாவது நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரியும், எனக்கு நான் தனம் எனக்கு காசு வேணாம், நான் ஜனம் எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணாம், நான் சுந்தரியும் எனக்கு பெண்களோட ஆசையும் வேணாம், கவிதாம் வா ஜெகதீச காமையை மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரி, எனக்கு எத்தனை பேர் எடுத்தாலும் பகவதாட் பக்தி ஹை தூக்கி துவாய், நான் உங்களோட பக்தி சேவையில் இருக்கணும், அதுவே எனக்கு போதும். அவர் பகவதா பக்தி முக்தியும் கேட்கல, உங்கள் சேவை இருந்தாலும் மட்டும் போதும் கேட்குறாரு. அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம பகவானுடைய சேவையில் தான் நம்ம இருக்கணும். அது இருந்துட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக முக்தி முதல் அஞ்சலி வீட்டை தேடி வந்துடும். நீங்கள் பகவானை சேவை செய்யுங்க பிரபு, சின்சியராக செய்யுங்க, எந்த கபடத்தனமும் இருக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் நான் சொல்ல வந்தேன். பக்தி பாதையில் நம்ம பாருங்கள், நல்லா கேட்டுங்க, பாகவதம் படித்தோமே ஆனால் இந்த உலகத்தில் ஆசைகளெல்லாம் நமக்கு விடுபடும்.
நான் ஆத்மா, பகவான் பரமாத்மா புரிஞ்சிக்க முடியும். புரியுதா? அந்த ஆத்மா நீங்கள் ஆத்மான்னு புரியாத வரைக்கும் கடவுள் புரியாது உங்களுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் ஜெகநாதர் கட்டையில் இருக்கிறாரு. இந்த ஆள் நம்மளை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா? இந்த திடீர்னு நம்மளுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா காப்பாற்றுவாரா? எப்படி இது புரிஞ்சுக்கிறது? எல்லாரும் ஜெய ஜெகநாத் சொல்கிறாங்களா? ஆனால் என் மனசுக்கு அது ஒன்றுமே வர மாட்டுதே. எனக்கு அது கட்டையாக தானே தெரியுது. கிருஷ்ணா கோவிந்தா சொல்கிறாங்க, ஓகே பார்க்க அழகாக இருக்க, அட்ராக்டிவாக இருக்குது. கிருஷ்ணர் அழகாக தான் இருக்கிறாரு, நல்லா நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்கெல்லாம் கத்துற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே கத்துறது வர மாட்டுதே. அது எனக்கு கல்லாக தான் தெரியுது. நான் உங்கள் மனசாட்சியாக இருந்தேன் நான் பேசுகிறேன்ப்ப, யாரும் வெளியே சொல்ல வேண்டாம். ஓகே, அப்போ நம்மளுக்கு அதுவாக தெரியுது. ஓகே, ஒரு ஸ்டார்டிங் காலகட்டத்தில் பரவாயில்ல, ஆனால் காலங்கள் ஓட 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 அது கல்லாகவே தான் தெரியுது, அந்த கட்டையாக தெரியுதுன்னா அப்போ நம்ம பக்தி என்ன மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? அப்போ நம்ம பக்தி எந்த நோக்கி போகுது? இப்போ கப்பையில் டைட்டானிக் கப்பை டைட்டானிக் எல்லாம் பார்த்துருப்பீங்க. தும்மாந்தொண்டு ஒரே ஒரு கீரில் தான் மொத்த கப்பையும் முழுகி போச்சு. அதே போல் தான் பக்தி பாதை ரொம்ப ரொம்ப அருமையானது, ரொம்ப ரொம்ப கரெக்டானது. அந்த பக்தி பாதையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா பக்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே என்னை அடைஞ்சிடலாம். நீங்கள் பக்தி நீங்கள் எடுக்கலைன்னா நீங்கள் எதெல்லாம் அடைஞ்சாலும் எல்லாமே 0 தான். இப்போ 2 0 கூட்டல் 2 0 எத்தனை? 2 0 ப்ளஸ் 2 0 எத்தனை? ஈக்குவல் டு 0. 0. 100 0. ஓகேவா? 100 0 ப்ளஸ் 1 0 ஈக்குவல் என்னது? 0. நீங்கள் எத்தனை 0 வச்சாலும் எல்லாமே 0 தான் வரும், எல்லாமே 0 தான் வரும். ஆனால் அந்த 0க்கு ஒரு 0க்கு முன்னுக்கு 1 போடுங்க, அது என்னது? அது 10 10. 2 0க்கு முன்னுக்கு 1 போடுங்க, எத்தனை? 100 100. அதே போல் தான் பகவானை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணாலும் அது எல்லாமே 0 0 0. நீங்கள் பகவானை பிடிச்சிக்கிங்க, எல்லாமே அது வேல்யூபுளாக ஆகிரும். எல்லாமே கரெக்டான விஷயங்களாக மாறிடும். அதனால சொல்கிறாங்க, பகவானை திருவாடி பாதத்தை பிடிச்சவங்க, பகவானோட செயல் வந்தவங்க, அசோக அபய அமிர்த ஆதார தோமார சரண தோயா. பகவானை திருவாடி பாதத்தை பிடிச்சவங்க ஆசோகா, சோகம் கிடையாது. ஆபயா, பயம் கிடையாது, நோ ஃபியர். ஆமிருதா, மிருதானா மிருத்யு, மரணம் கிடையாது, மரணத்தோட பயம் கிடையாது. நம்மளுக்கு என்ன சீக்கு வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எப்போ வேணால் கூப்பிட்டு போ, முடிஞ்சு நான் பகவான சேவையில் இருக்கிறேன். சும்மா வாயில் சொல்லக்கூடாது, உள்ளேருந்து வரணும். அது எப்போ வரும்? ஆத்மான உணர்ந்தால் தான் அது வரும். நீங்கள் ஆத்மான உணர்ந்தால் தான் பகவானை உணர முடியும். அப்போ தான் அந்த சேவை நம்ம செய்ய முடியும். நீங்கள் ஆத்மா ஃப்ளட் போகாமல் இருந்தால் தான் நீங்கள் சேவை பகவானுக்கு நம்ம அன்போடு செய்ய முடியும். நம்ம இந்த உடல் உணர்வில் இருக்கிற வரைக்கும் அந்த சேவை செய்யலாம். ஆனால் அது ஒன்றும் நம்ம முயற்சி பண்ணணும். ஆத்மாவில் வந்தால் தான் தென் பரமாத்மாவுக்கு சேவை செய்ய முடியும். நம்ம ஒன்றும் ஆத்மான்னு நம்ம ஒன்றும் உணரலைன்னா அந்த பரமாத்மாவுக்கு நம்ம சேவை செய்யறதுக்கு அந்த ஆட்டிடியூட் வராது. அது என்ன, நான் ஏற்கனவே சொல்லிக்கலாம், 2 வகையான டியூட்டி இருக்குது. ஒன்று இல்லை டியூட்டி, அதான் சேவை 2 வகை சேவை இருக்குது. ஒரு சேவை என்னது? டியூட்டி சேவா, பேர் போட்டாங்களே இதுக்காக செஞ்சாகணும்னு சொல்லி செய்கிறது. ஒன்று என்னது? பிரேம் சேவா, அன்பு கலந்த சேவை. இந்த அன்பு கலந்த சேவை சும்மா நடிப்போ நாடகத்தால் வராது. அது உள்ளேருந்து அந்த அன்பு வரும். அந்த அன்பு எங்கேருந்து வரும்? நம்ம ஆத்மானு உணர்ந்தால் அந்த அன்பு வரும். ஆத்மானு உணராத வரைக்கும் அந்த அன்பு வராது. இப்போ நிறைய பேர் வெளியில் சினிமாக்காரங்க என்னது அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்க, அதாவது அன்பு கட்டுங்க அன்பு கட்டுங்க. அன்பு யாருக்கிட்ட இருக்குது? அன்பு யாருக்கிட்ட இருக்குது? சொந்தமாக அன்பு வந்துடுமா பிரபு? திடீர்னு எங்கே அது காலனா? திடீர்னு மழை பெஞ்சும் காலம் வந்து அன்பு வருமா? அன்புனா யார்? அன்புனா யாருன்னா பகவான்கிட்ட தான் இருக்குது. பகவானை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா, பகவானை பாத சேவத்தில் வந்துட்டிங்கன்னா, பகவானை திருவடி சேவத்தில் வந்துட்டிங்கன்னா தென் அன்பு நீங்கள் உணர முடியும். அதனால தான் பிரம்மபூத்தா பிரசன்னாத்மா நான் சோச்சதி நான் காஞ்சதி சம சர்வேஷு பூதியது பக்தி லபதே பரா. என் பக்தியில் இருந்துன்னா உனக்கு எல்லாரையும் நீ சமமாக பார்ப்பேன். சமமாக பார்ப்பேன் என்னது? எல்லாருமே ஆத்மாக்கள் தான், ஏற்றத்தாழ்வு இருக்காது. இந்த உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இவன் மேலே இவன் கீழே, கடவுளுக்கு அது கிடையாது. நம்ம பார்வைக்கு தான் அது.
நம்ம பார்வை தான் இவங்க உறந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்கன்னு. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கனகதாஸ் கதை சொல்லிக்கிறேன். உடுப்பி கிருஷ்ணன் கனகதாஸ் கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? கனகதாஸ் வந்து கீழ் ஜாதியில் உள்ளவர். அவர் கோயிலுக்குள்ள கூட சேர்க்க மாட்டாங்க அவங்களுடைய கம்யூனிட்டியை. கிருஷ்ணர் யார் காட்சி கொடுத்தாரு? கதவை உடச்சிட்டு செவரை உடச்சி அவருக்கு தான் காட்சி கொடுத்தாரு. கடவுளுக்கு வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாது, நம்மளுக்கு தான் ஏற்றத்தாழ்வு. ஏன்? நம்ம ஒன்றும் உடல் உணர்வில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய முதல் டியூட்டி என்னதுன்னா, பாகவதம் கேட்குறோன்னா நம்மளோட முதல் டியூட்டி நம்ம இந்த ஆத்மான்னு உணரணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ப்ராசஸ் என்னதுன்னா, முதல்ல கேட்கணும், சிரவணம், கேட்குற பழக்கத்தை நல்லா வளர்த்துக்கணும். ரெண்டாவது சாண்டிங், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த நாமத்தை சொல்லணும். இந்த 2 ப்ராசஸ் செய்யாத வரைக்கும் 3 சூலத்தால் 3 சூலத்தால் நம்மளை வந்து துர்காதேவி கண்டிப்பாக குத்துன்னு குத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. திருப்பி பல துன்பங்களுக்கு நம்ம இன்னும் ரெடி ஆகிட்டு தான் இருக்கணும். பகவான் நாமம் சொல்ல பகவான் கதையில் கேட்க நம்ம பகவான் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போயிட்டே இருப்போம். பொறுவோ நான் போய் சேர்ந்துருனா சேர மாட்டேன்னா அந்த அவநம்பிக்கையில் இருக்கக்கூடாது. கேள்வி இங்கே இருக்கக்கூடாது. இங்கே ஒரே ஒரு லாஜிக் தான், என் வேலை கேட்குறது, தென் சாண்டிங் பண்ணுறது, இதை புரிஞ்சிக்கிறது. சேருன்னா சேர மாட்டோம், அது அவர் கையில் இருக்குது. அந்த நம்பிக்கையோடு பயணம் பண்ணோம். நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த கடலை தாண்டிடுனா, இந்த கடலை தாண்ட மாட்டேனா, அது இல்லை. இந்த படகு கிருஷ்ண உணர்வு என்ற இந்த கப்பலில் ஏறி உக்காந்துடணும். குரு தான் வந்து கேப்டன். அவங்க சொல்கிற மாதிரி நம்ம நடந்து அதை படி போயிட்டே இருக்கணும். அவர் கேப்டன் கப்பை வந்து பீச்சை சைட்டு விளையுது, இல்லை நான் சோத்துக்கை சைட்டு பழகுனா என்ன ஆகும்? நம்ம கடலில் விழுந்துருவோம். கடலில் விழுந்தால் ப்ளூக்குன்னு சத்தம் கேட்கும், அவ்வளோதான், உயிர் போயிடும். அது மாதிரி தான் பகவான், பக்தர்கள், ஆச்சாரியர்கள், சாஸ்திரம் என்ன சொல்லுதோ புக்கு. இப்போ நான் சொல்கிறேன், நான் பாருங்களா சில ஸ்லோகெல்லாம் கோட் பண்ணேன்னா, சில ஸ்லோகம் சொன்னேன். நான் சும்மா வாயில் நான் தன்முனைப்பு பேசுவாங்களே, நீ வாழ்க்கையில் முன்னேறும், அந்தமாரி நான் பேசலை. ஆச்சாரியர்கள் என்ன சொல்லிக்கிறாங்களோ, சாஸ்திரம் என்ன போட்டிருக்கு, அதுதான் நான் உங்களுக்கு ஸ்லோகம்லாம் கோட் பண்ணுறேன். இதில் பகவத்கீதையில் போட்டிருக்கு, பாகவதில் போட்டிருக்குன்னு எல்லாருமே ஆதாரப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். தென் அப்போ தான் பகவானை அடைய முடியும். அதனால தான் எங்கள் கன்க்ளூஷனுக்கு முடிவு வந்து என்னதுன்னா, பகவான் வந்து அடையிறதுக்காக பாகவதம் கேட்கணும். இந்த பாகவதம் வந்து சுகதேவ கோஸ்வாமி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் முழுக்க தன்னை உணர்ந்த ஆத்மா சுகதேவ கோஸ்வாமி. இப்போ அவர்கிட்டேருந்து இந்த அவர் வந்து யாருன்னு சொல்கிறாங்க. அப்போ தன்னை உணர்ந்த ஆத்மா கிட்டேருந்து தான் நீங்கள் பாகவதம் கேட்கணும். இப்போ தன்னை உணர்ந்த ஆத்மா கிட்டேருந்து கேட்டவங்கிட்டேருந்து கூட கேட்கலாம். இப்போ நான் என்னை எடுத்துக்கங்க, இப்போ நான் தண்ணி உணர்ந்தான் கேட்டால் கிடையாது. ஆனால் என் குரு மகாராஜ் கிட்ட, புரோபாதக்கிட்ட அவங்ககிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் அந்த பரம்பரையில் வரவங்கிட்டேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த எஸ்ஐடிஸை ஃபாலோ பண்ணணும். தத்துவ விசாரம் புரிஞ்சுக்கணும். சும்மா கதையை மட்டும் கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஹாய் பாபாய்னு சொல்லக்கூடாது. தத்விதி பிரணை பார்த்தேன்னா பரிப்பிரசன சேவையை உபகந்தி ஞானம் ஞான தத்துவ தர்ஷனஹா. அந்த ஆழமான டீப் முத்து எங்கே இருக்கும்? கடலுக்கு அடியில் இருக்கும். அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். எதுக்காக? சைத்தன்ய மகாபிரபு யார்? சைத்தன்ய மகாபிரபு கூட நித்யானந்த பிரபு யார்? பனிதத்துவா யார்? ராதாகிருஷ்ணர் யார்? நரசிங்கர் யார்? அந்த ஜெகநாதர் யார்? இப்போ நரசிங்கர் வராதில்ல, இப்போ நரசிங்க சேர்த்து முடிச்சல. ஆக்சுவலி நரசிங்க பகவான் யார்? என்ன அவதாரம் யாருக்கு தெரியும்? சிங்க அவதாரம். ஓகே, பாதி மனது பரவா. ஆக்சுவலி நரசிங்கர் யார்? என்ன அவதாரம்? இது கிளாஸ் இருந்துச்சா பிரபு? இது கிளாஸ் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த நாலேஜ் தெரியாமல் நீங்கள் இந்த நாலேஜ் தெரியாமல் எப்படி நீங்கள் நரசிங்கரை நீங்கள் அணுக முடியும்? எப்படி அந்த அந்த உங்கள் பக்தியை நீங்கள் கன்வே பண்ணுவீங்க நரசிங்கர்கிட்ட? இப்போ நான் பாருங்கள் கேள்வி கேட்குறேன். நரசிங்கர் ஆக்சுவலி யாருன்னு கேட்குறேன். இல்லை மனுஷி, ஓகே மனிதன், ஓகே நரசிங்க, ஓகே மனுஷன், அது வந்து ஓகே வெளி தோற்றம், அது பாதி மனுஷன் பாதி வெளியில் சிங்கமாக இருக்குது, அது பார்த்தாலே தெரியும். ஓகே, ஆக்சுவலி நரசிங்கர் என்ன தத்துவம்? நரசிங்கர் யார்? அந்த நரசிங்கர் வந்து அது என்னது அது கேட்குறேன். அதாவது நரசிங்கர் பகவான் கேட்கல பிரபு, பகவான் அவதாரம், பாதி மனுஷன் பாதி சிங்கம், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து காலம் கிடைச்சி. இப்போ நான் வந்து கொஞ்சம் எனக்கு போய் தெரிஞ்சேனே, நான் உள்ள தத்துவத்தை நான் என்னன்னு கேட்பேன். இல்லை எதனால வரலாம் கேட்கல, அந்த ஸ்டாரி கேட்கல. நரசிங்கர் பகவான்கிட்ட வரல, அந்த நரசிங்கர் வந்து யாருன்னு கேட்குறேன்.
நரசிங்கா இஸ் த incarnation of the Bhagavan Lord Vishnu. கிருஷ்ணோட அவதாரம். ஓகே, ஆக்சுவலி ஊஸ் த நரசிங்கா? அந்த நரசிங்கா பகவான் கிட்ட தான் இருக்கிறாரு. நம்ம அன்னாடிக்கும் பார்க்குறோம், ஆனால் அது வந்து நரசிங்கா நம்மளுக்கு தெரியாது. அதாவது இதில் நான் வந்து நாளைக்கு நான் பேச போகிறேன். யாருக்கு டைம் வந்தால் வந்து கலந்துக்குங்க நம்மளோட சென்டருக்கு. அது சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். பகவான் விஷ்ணு இருக்கிறார்ல, வனமாலி கதிச்சாங்கி சங்கு சக்கரம் கதஞ்சகி ஸ்ரீமன் நாராயண விசு வாசுதேவ் பிரதக்ஷகா இருக்கிறார்ல, அவளுக்கு சங்கு சக்கரம் கதா பத்மம். பகவான் கையில் சக்கரம் இருக்க, சுதர்சன சக்கரம் இருக்க, அந்த டிஸ்க் இருக்க சுதுத, அந்த சுதர்சன சக்கரம் தான் நரசிங்க பகவான். அண்டர்ஸ்டாண்ட்? சுதர்சன சக்கரம் தான் அது நரசிங்கராக அந்த உருவமாக தோண்டி வரும்போது நரசிங்க பகவான் வர. அம்பரீஷ் மகாராஜா கேள்விப்பட்டீங்க? அம்பரீஷ் மகாராஜா கதை. அவர் ராஜாவாக இருப்பார். விரதத்தை முடிக்கிறதுக்குள்ளே துருவ மகாராஜா துர்வாச முனிவர் வரதுக்குள்ளேயும் இவர் தண்ணி குடிச்சுவார். அப்போ துர்வாச முனிவர் என்ன பண்ணுவோம், சாபம் விட்டுருவார். அப்புறம் என்ன பண்ணோம், துர்வாச முனிவர் அவர் தோட்டிக்கிற ஒரு சக்கரம் போகுமே, அந்த சக்கரம் எதுக்காக போகுது, அம்பரீஷ் மகாராஜா காப்பாற்ற போகுது. அதே சக்கரம் தான் உருவம் வரும்போது பிரகலாதனை காப்பாற்று நரசிங்கரை வராது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் சொன்னது ஜஸ்ட் டிப்ஸு தான். நாளைக்கு கடலில் குளிக்கலாம், நரசிங்க கடல். நாளைக்கு டைம் தான் வாங்க.